முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மலர்விழியும் வள்ளியும் நல்ல தோழிகளாக இருந்தாங்க. அவங்க 2 பேத்துக்கு திருமண வயசு எட்டியதுனால அவங்க அப்பா அம்மா மாப்பிள்ளைங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. மலர்விழிக்கு ஒரு நல்ல பையன் பக்கத்து கிராமத்திலிருந்து மாப்பிள்ளையாக வந்தால் திருமணம் முடித்து அனுப்பி வச்சாங்க. திருமணம் முடிந்தவுடன் தன்னை விட்டு பிரிந்து போன தோழியின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் வள்ளிக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. திருமணமாகி 6-7 மாதங்கள் கடந்த நிலையில் மலர்விழியாலும் அங்கே இருக்கவே முடியவில்லை. சரி, எப்படியாவது இன்று போய் மலர்விழியை பார்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டு வீட்டில் கணவரிடம் சொல்லி வள்ளியை பார்க்க போகிறோமே என்ற சந்தோஷத்தில் பஸ் ஏறினாள் மலர்விழி. காலை பொழுதாகி இருட்ட தொடங்கி இருந்தது. சரி, நம்ம ஊர் தானே, நமக்கு தெரியாத இடமா என்ன, நம்மளே நடந்து போய்க்கலான்னு சொல்லி பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தா அந்த ஒத்தையடி பாதையில் மலர்விழி. சிறிது தூரம் நடந்த மலர்விழிக்கு திடீரென்று காத்தடிக்க ஆரம்பித்தது. மரங்கள் எல்லாம் ஆட ஆரம்பித்தது. மழை வருமோ, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டுமே என்று கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் மலர்விழி. திடீரென்று பின்னாடி இருந்து ஏய் மலர்விழி, ஏய் மலர்விழி என்று குரல் கேட்டது. ஐயோ, இது வள்ளியின் குரலாச்சே என்று சட்டென்று திரும்பி பார்த்தால் அங்கு வள்ளி நின்று இவளை பார்த்து கொண்டிருந்தாள். வள்ளி, நான் உன்னை பார்க்க தான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. எனக்கும் உன் ஞாபகமாக தான் இருந்தது, அதனால் நான் எப்போ வருவை என்று பஸ் ஸ்டாண்டிலே தான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னாள் வள்ளி. 2 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்தனர். கண்ணீர் மட்டும் தானாக வந்து கொண்டே இருந்தது. சரி வா போகலாம் என்று சொல்லி 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பழைய கதையெல்லாம் பேசி சிரிச்சவாறே நடந்தாங்க. மலர்விழியின் வீடு வந்து விட்டது. வள்ளியும் சரி நீ போ மலர்விழி, நான் உன்னை காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லி மலர்விழியும் சரி வள்ளி நீ பார்த்துப்போ என்று சொல்லி தனது வீட்டின் கதவை வந்து தட்டினால் அம்மா வந்து கதவை திறந்து ஐயோ மலர்விழி என்ன இந்த நேரத்தில் வந்திருக்குன்னு சொல்லி கதவை திறந்து சட்டு என்று கையை பிடித்து உள்ளே இழுத்து கதவை சாத்தினால் ஏன் நேரத்தில் வந்திருக்கேனா, ஏமா என்ன, நான் இந்நேரத்தில் எத்தனை தடவை வீட்டு வந்திருக்கேனே என்று மலர்விழி சொன்னாள். அந்த பிள்ளையை முதலில் கவனி, அவளுக்கு சாப்பாடு கொடு என்று அப்பா அம்மாவிடம் கூறினார். திருமணம் ஆகி போன தனது மகளின் பிரிவால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனவேதனையில் வீட்டுக்குள்ளேயே அடைந்து இறந்து போன வள்ளியை பற்றி மகளிடம் எதுவும் இவர்கள் கூறவில்லை. ஏனென்றால் இப்பொழுதுதான் திருமணமாகி போயிருக்கிறாள், திரும்ப வந்து விடுவாள் என்று பயந்தனர். ஆனால் இப்பொழுது வள்ளிதான் தன்னுடன் வந்தாள் என்று நான் தனது மகள் கூறியதை கேட்டு 2 பேரும் பயந்து போனார். அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. வள்ளியும் இவர்களுக்கு ஒரு மகளை போலதான். அதனால் வள்ளி எதுவும் தனது மகளை செய்ய மாட்டாள் என்று நம்பிக்கை இவர்கள் 2 பேருக்கும் இருந்தது. அதனால் இந்த விஷயத்தை மலர்விழியிடம் சொல்லி பயமுறுத்த வேண்டாம், அவள் ஊருக்கு போகும் வரை எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம், பத்திரமாக கவனித்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று 2 பேரும் முடிவு செய்தனர். இதையெல்லாம் ஜன்னலின் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த வள்ளிக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் தனது தோழியிடம் தன்னை பற்றி கூறி பிரித்து விடார்களோ என்று நினைத்த வள்ளிக்கு தன்னை பற்றி எதுவும் கூறவில்லை என்று ஆனந்த தொடர்ச்சி நீங்க கேட்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.